ராகு கேதுன்றது கிரகமே இல்ல, அது வெறும் நிழல் கதிர்கள்னு சொல்லிட்டு ஜோதிடர்களே இப்ப ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, இப்போ ஒண்ணுமே இல்லாத ராகு கேதுக்கும் இவ்வளவுண்டு சைஸ் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் ஒரு அவ்வளவு நட்சத்திரத்தை பெரிய நட்சத்திர கூட்டம் எப்படி சொந்தமா இருக்க முடியும்? இந்த சந்திரன் எப்படி அதற்கு அதிபதியாக இருக்க முடியும்? நீங்க என்ன கான்செப்ட்ல நீங்க அதிபதியா நீங்க வச்சீங்க? இந்த கேள்வி கேட்டா நதி மூலம் ரிஷி மூலம் மாதிரி இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. யார்கிட்ட இந்த கேள்வி கேட்க முடியும்? இந்த சிலபஸை உருவாக்குனவங்க கிட்ட தான் இந்த கேள்வி கேட்க முடியும். கரெக்ட் தானா? இப்போ திராவிட ஜோதிடர்கள் அல்லது பகுத்தறிவு பேசக்கூடிய பெரியாரிஸ்ட் ஜோதிடர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? சார், பெரியாரே ஜோதிடம் எல்லாம் வேணாம், அது மூட நம்பிக்கைன்னு சொன்னாரு. பெரியாரிஸ்ட் ஜோதிடம்ன்றதே ஏற்க முடியாத ஒரு டேர்மா இருக்கு. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, திராவிட கருத்தியில் நீங்க பேசுறீங்க, நீங்க பெரியாரிசம் பேசுறீங்கன்னா அது உங்களுடைய உரிமை. உங்க மனசுல ஆன்மீகம் கிடையாது, கடவுள் கிடையாது, பிறவின்னு ஒண்ணு கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா பிறவியே இல்ல, கர்மான்னு ஒன்னே கிடையாது, கடவுள்ன்ற கான்செப்டே கிடையாது, வெறும் கிரகம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பேசுற உங்களுக்கு முதல்ல ஜோதிடத்துல என்ன வேலை?